ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 99வது பாடல் பார்க்க போறோம். பப்பரர் யவனர் சீனர் சோனகர் முதல பல்லோர் கைப்படை அதனினோடும் கபிலை மாட்டு உதித்து வேந்தன் துப்புடை சேனை யாவும் தொலைவுற துணித்தலோடும் வெப்புடை கொடிய மன்னன் தனையர்கள் வெகுண்டு மிக்கார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அங்கனம் காமதேனு மயிரை சிலிர்த்த உடனே பப்பரர்களும் யவனர் யவன தேசத்தவர்களும் சீனர்களும் சோனகர்களும் முதலான பல்லோர் மிலேச்ச வீரர்கள் பலர் கைப்படை அதனினோடும் கைகளில் ஆயுதங்களோடும் கபிலை மாட்டு உதித்து அப்பசுவினிடம் தோன்றி வேந்தன் துப்பு உடை அக்கௌசிக மன்னனுடைய வலிமையுள்ள சேனை யாவும் படைகள் எல்லாம் தொலைவூர அழியும்படி துணித்தலோடும் கண்டதுண்டங்களாக்கின அளவிலே வெப்புடை இயற்கையில் சினம் கொண்ட கொடிய மன்னன் தனையர்கள் கொடியவர்களாகிய கௌசிக மன்னனுடைய மைந்தர்கள் வெகுண்டு மிக்கார் கோபித்து தாக்கலானார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, நம்ம மொய்மயிர் சிலிர்த்ததன்றே அப்படின்னு, அதாவது தன்னுடைய உடம்பு மயிர்கள்லாம் சிலிர்த்து கொண்டு அந்த சுரபி அந்த காமதேனுவானது அதுகிட்ட இருந்து வீரர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு. எப்பேற்பட்ட வீரர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல பப்பரர் அப்படிங்கிறார். பப்பரர் அப்படின்னா ஐரோப்பிய தேசங்கள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்க பப்பரர் அப்படிங்கிற சொல்லுக்கு பொதுவா குஜராத் சேர்ந்தவங்க அப்படிங்கிற பொருள் வரும். நம்ம வெள்ளிபாரதத்துல உத்தியோக பருவத்துல படையெழுச்சி சருக்கத்துல 19வது பாடல் அத படிக்கிறேன் கேளுங்க. பங்களம் குகரம் சீனம் பப்பரம் கொப்பம் வங்கம் சிங்களம் துளுவம் அங்கம் ஆரியம் திகத்தம் சேதி கொங்கணம் கடாரம் கொங்கம் கூபகம் இரட்டம் ஒட்டம் எங்கனும் உள்ள வேந்தர் யாவரும் ஈண்டி மொய்த்தார் அப்படிங்கிற பாடல்ல எங்கேருந்தெல்லாம் மகாபாரத போர் நடக்கும்பொழுது, குருக்ஷேத்திர போர் நடக்கும்பொழுது எங்கேருந்தெல்லாம் படை வீரர்கள் திரண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல இத்தனை இடம் சொல்றாங்க மங்களம் அப்படின்னு. அதுல வரக்கூடிய பப்பரம் அப்படிங்கிற சொல்லானது அது குஜராத்ல இருந்து அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். இதேதான் திருவேங்கட சதகத்துல 96வது பாடல்லையும் இதே மாதிரி பப்பரம் அப்படிங்கிற சொல், பப்பரர் அப்படிங்கிற சொல் வரும். அதுவும் இந்த குஜராத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான். ஆனா இந்த இடத்துல குஜராத்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இங்க ஐரோப்பிய தேசத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு. ஏன்னா இங்க அவர் சொல்லக்கூடியது எல்லாமே மிலேச்ச வீரர்கள் அப்படின்னு தானே. நம்ம பல்லோர் அப்படின்னா மிலேச்ச வீரர்கள் அப்படின்னு ஏன் அர்த்தம் பாக்குறோம்னா, மிலேச்சம் அப்படின்னாலே பாரத தேசத்தை சார்ந்தவர்கள் அல்லர், வேற்று தேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மிலேச்ச மதம் அப்படின்னு சொன்னாலே எது சமஸ்கிருதம், எந்த மதத்துக்கு சமஸ்கிருதம் ஆதாரமாக இல்லையோ அதுதான் மிலேச்ச மதம். வேதத்தை எது பிரதானமாக கொண்டுள்ளது, பாரத தேசத்துல இருக்கக்கூடிய தோன்றிய அனைத்து மதங்களுக்குமே வேதம் தான் பிரதானம். அப்படி இல்லாத மதங்கள் அப்படின்னு மிலேச்ச ஜாதி பேதங்கள், அது விளங்காத வேற்று மொழிகள் பேசக்கூடிய புறநாட்டவர்கள் அப்படின்னு தான் இந்த இடத்துல வருது. அதனால இங்க பப்பரருங்கிறது பொதுவாக மெடிட்டரேனியன் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த தேசங்களை குறிக்கும். யவனர் அப்படின்னா கிரேக்கர்கள்னு அர்த்தம். சீனர் அது சைனால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. சோனகர்ங்கிறது அரபு தேசங்கள்ல இருந்து வரக்கூடிய முஸ்லிம்ஸ். இந்த மாதிரி வேற்று பாஷை, வேற்று மதம், இப்படிப்பட்ட வீரர்கள் எல்லோரும் முதல பல்லோர் கைப்படை அதனினோடும் கையில் ஏந்திய ஆயுதங்களோடு கபிலை மாட்டு உதித்து அந்த காமதேனுவிடம் தோன்றி விஸ்வாமித்திரருடன் போர் புரிந்தார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பப்பரருங்கிறது குஜராத்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இதுல ஏன் இந்த பசுமாட்டுக்கிட்ட இருந்து ஏன் நம்ம ஊரு பாரத தேசத்துல இருக்கக்கூடிய வீரர்களே ஏன் பாண்டிய வீரர்கள், பல்லவ வீரர்கள் அப்படின்னு இவரு கம்பர் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஏன் அப்படி சொல்லல அப்படின்னா,
உலகம் எங்கிலிருந்தும் அந்த பசுவிடம் இருந்து, அதாவது எங்கேருந்து வேணா, உலகத்துல எங்கேருந்து வேணாலும் வீரர்களை அதால் திரட்ட முடியும், அந்த பசுவினால் திரட்ட முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இங்க வேற்று மொழி வேற்று பாஷை பேசக்கூடிய வீரர்கள்னு குறிப்பா கம்பர் சொல்றாரு. அது எப்படிப்பட்ட காமதேனுவிடம் இருந்து உதித்தது அப்படின்னு சொல்றதுக்கு கபிலை மாட்டு உதித்து அப்படின்னு சொல்றாரு. கபிலை அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே, நான் எந்த பாடல்னு எனக்கு ஞாபகம் இல்ல, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அந்த கபிலைங்கிற சொல். அது வந்து பழுப்பு, மஞ்சளும் பழுப்பும் கலந்த ஒரு புகர் நிறம், அந்த நிறத்தையும் குறிக்கும். அதுக்கு அடுத்தது பசு, அதையும் குறிக்கும், பசுமாட்டையும் குறிக்கும். அப்புறம் தெய்வ பசுவாகிய இந்த காமதேனுவையும் குறிக்கும். அந்த அர்த்தத்துலதான் இந்த பாடல்ல வருது. இதை தவிர ரொம்ப புத்தர் பிறந்த இடமான கபிலவஸ்து அப்படிங்கிற ஒரு ஊர், அது வந்து இந்தியா நேபாள், இப்ப இருக்கக்கூடிய நேபாள தேசத்தும் இந்தியா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு, அந்த எல்லையில இருக்கக்கூடிய ஒரு ஊரு. இப்ப இல்ல, அந்த காலத்துல அந்த கபிலவஸ்துன்னு இருந்தது. அந்த கபிலவஸ்துவுக்கே ஏன் கபிலவஸ்துன்னு பேரு? வஸ்துன்னா பொருள்னு அர்த்தம். கபிலைன்னா அந்த இடத்துல வந்து பொருள், செல்வம் வந்து நிலையான செல்வம் இருக்கக்கூடிய ஒரு நகரம், ரொம்ப செல்வ செழிப்போட இருந்த நகரம் அப்படிங்கறதுனால அந்த நகரத்துக்கு பேரே கபிலவஸ்து. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரியாக. அப்புறம் ஏற்றம், நம்ம வயலுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய ஏற்றம், அதுக்கும் கபிலைன்னு பொருள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. எருதுகளை கட்டக்கூடிய, எருதுகளை கட்டி நீர் இறைக்கக்கூடிய ஏற்றத்தை குறிக்கும். இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல தெய்வ பசுவாகிய காமதேனுவை தான் குறிக்குது. அது கபிலை மாட்டு உதித்து வேந்தன் துப்புடை சேனை யாவும். துப்பு அப்படிங்கிற சொல்லுக்கே நம்ம வலிமைன்னு ஒரு பொருள் இருக்கு. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த சொல் தான். அதாவது உனக்கு கொஞ்சமாவது துப்பு கெட்டவனா இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்லி திட்டுறோம்ல சில பேரை. துப்பு கெட்டவனா இருக்கானே, இந்த காரியத்தை கூட செய்யக்கூடிய வலிமை இல்லாதவனாக இருக்கானே அப்படின்னு நம்ம மட்டமா தானே சொல்லுவோம். அந்த இடத்துல வலிமைங்கிற பொருள்ல தான் வருது. கொஞ்சமாவது உனக்கு துப்பு இருக்கா அப்படின்னா வலிமை இருக்கா அப்படிங்கிற பொருள். அப்படிப்பட்ட சேனை எல்லாத்தையும் முழுவதுமாக அழிக்க தொடங்கி, இதை பார்த்த விஸ்வாமித்திரனுடைய தனையர்கள், அதாவது பிள்ளைகள், ஏன்னா ராஜகுமாரர்கள், அவங்க வந்து ரொம்ப, விஸ்வாமித்திரருக்கு நிறைய குழந்தைங்க உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான குழந்தை சாகுந்தலை. இந்த சாகுந்தலையை பத்தி கூட இது வரலாறு கூட வரும். அது நம்ம எல்லாருக்கும், மேனகைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பிறந்த குழந்தை, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர அவர் ரிஷியாகிறதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்தபோது ராஜகுமாரர்கள் பலரை அவர் பெற்றெடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட ராஜகுமாரர்கள்லாம் வெகுண்டெழுந்து, ஐயோ நம்ம சேனை அழியுது அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு அவர்கள் தாக்க தொடங்கினார்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த அடுத்த பாடல்ல நம்ம பார்க்க போறோம், காமதேனு வந்து அந்த ராஜகுமாரர்கள் அவர்களையும் கொல்ல போகுது. இனி வரும் பாடல்கள்ல பார்ப்போம் நம்ம. இங்க வெப்புடை கொடிய மன்னன் அப்படின்னு வர இடத்துல வெப்பு அப்படிங்கிறது வெம்மையத்தான் குறிக்குது. வெம்மையை, அது வலித்தல் விகாரம் பெற்று, செய்யுள் விகாரம் வலித்தல் விகாரம் பெற்று வெம்மைங்கிறது வெப்பு அப்படின்னா இருக்கு. அப்பேற்பட்ட ரொம்ப நம்ம எப்பவுமே நம்ம சினம் கொண்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணமானது ஜாஸ்தி ஆகும்ல, அதனால ரொம்ப சினம் கொண்ட கொடிய மன்னன் தனையர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பப்பரர், யவனர், சீனர், சோனகர் முதல பல்லோர் கைப்படை அதனினோடும் கபிலை மாட்டு உதித்து வேந்தன் துப்புடை சேனை யாவும் தொலைவுற துணித்தலோடும் வெப்புடை கொடிய மன்னன் தனையர்கள் வெகுண்டு மிக்கார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.